முருகப்பெருமானின் பிறப்பு கதை. சூரபத்மன் என்ற அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக வளர்ந்து பிரபஞ்ச ஒழுங்கை சீர்குலைத்து பிரபஞ்சத்தை அச்சுறுத்தினான். இந்த மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்ட தேவர்கள் அவனது வளர்ந்து வரும் வலிமையை எதிர்கொள்ள ஒரு தீர்வை தேடினர். உயர்ந்த கடவுளான சிவனும் பார்வதி தேவியும் சமநிலையை மீட்டெடுக்க ஒரு தெய்வீக திட்டத்தை உருவாக்கினர். சூரபத்மனை வெல்லும் திறன் கொண்ட ஒரு வலிமையான உயிரினத்தை உருவாக்க விதிக்கப்பட்ட தெய்வீக சக்தியின் ஒரு அற்புதமான தீப்பொறியை சிவபெருமான் வெளியிட்டார். இந்த தெய்வீக தீப்பொறி 6 துண்டுகளாக பிரிந்து கங்கையின் புனித நீரில் இறங்கியது. நதியின் ஓட்டத்தால் சுமந்து செல்லப்பட்ட தீப்பொறிகள் இறுதியில் சரவண பொய்கை என்ற மாய ஏரியை அடைந்தன. பார்வதி தேவி இந்த 6 தெய்வீக தீப்பொறிகளையும் சேகரித்து அவற்றை ஒரு பிரகாசமான குழந்தையாக வடிவமைத்து அதற்கு சரவணன் அல்லது ஆறுமுகம் என்று பெயரிட்டார். பார்வதி 6 கிருத்திகை நட்சத்திரங்களையும் முருகனின் பராமரிப்பில் ஒப்படைத்து அவரை தங்கள் சொந்தமாக வளர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாற்று கதை. பண்டை காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகத்தையே பயமுறுத்தினான். சிவனிடம் பெற்ற வரங்களால் அகம்பாவம் கொண்டான். லோகங்களை கைப்பற்றி தேவர்களை அடைத்து வைத்தான். தேவர்கள் துயரத்தில் மூழ்கினர். அவர்களின் வேண்டுதலுக்கு பதிலாக பரமசிவன் தனது தெய்வீக தீஜொலியிலிருந்து ஒரு ஜுவாலையை வெளிப்படுத்தினார். அந்த ஜுவாலை சரவண பொய்கையில் விழுந்து அதிலிருந்து 6 முகம் 12 கை கொண்ட தெய்வீக குழந்தை தமிழ் கடவுள் முருகன் அவதரித்தார். அரும்பிள்ளை திருவுருவத்திலிருந்து வளர்ந்து தன் அவதாரத்திற்கான நோக்கம் ஒரே ஒன்று என்று உணர்ந்தார். சூரபத்மனின் கொடுமையை முடிவுக்கு கொண்டுவருதல். திருச்செந்தூரில் நடந்த பெருமருத்துவ வீர யுத்தம். சூரபத்மன் கடற்கரையை ஒட்டி ஒரு வலிமையான கோட்டை அமைத்தான். அதுவே இன்றைய திருச்செந்தூர். இங்கு வந்த முருகப்பெருமான் தாய்பார்வதி அருளிய வேல் எனும் தெய்வீக ஆயுதத்துடன் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். பல நாட்கள் கொடிய போர்முரசுகள் முழங்கின. அரண்மனைகளும் இடக்கைகளும் விழுந்தன. சிம்மமுகன் தாரகராசன் போன்ற அசுரர்களை வீழ்த்தி இறுதியில் முருகன் சூரபத்மனை சந்தித்தார். பயம் கொண்ட சூரபத்மன் பல உருவங்களில் மாறினான். மலை, விலங்கு, மரம் என இறுதியில் ஒரு மாமரமாக மாறினான். அந்த மரத்தை முருகன் வேலால் 2ஆகப் பிளந்தார். அதில் ஒரு பங்கு மயிலாக முருகனின் வாகனமாக மற்றொரு பங்கு சேவலாக அவரின் கொடிக்குறியீடாக மாறியது. முருகன் அழிக்கவில்லை, அசுரனையே தெய்வீக வடிவமாக உயர்த்தினார். இதுவே முருகனின் கருணை. அந்த போர்த்தளமே இன்றைய திருச்செந்தூர் கோயில். போர் முடிந்த இடத்திலேயே தேவர்கள் சிறு சன்னதியை அமைத்தனர். பின் பாண்டியர், சேரர், சித்தர்கள், பக்தர்கள் அனைவரும் அலைமோதும் கடற்கரையில் இந்த பெருமாளுக்கான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலியை பெரிய ஆலயமாக மாற்றினர். திருச்செந்தூரின் சிறப்புகள். இது 6 படை வீடுங்களில் ஒன்று. கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோயில். உப்புக் கடலருகே இருக்கும் நாழிக்கிணறு இனிமையான குடிநீர் அதிசயம். பல ஆக்கிரமிப்புகளுக்கும் இயற்கை சவால்களுக்கும் உட்பட்டாலும் ஆலயம் எப்போதும் தெய்வ அருளால் பாதுகாப்பில் இருந்து வருகிறது. அடர்வெள்ளை நிற டிக் சின்னம்.